அவள் தானே எங்கள் புன்னகை. என்ன மேடம் நின்னுட்டே இருக்கீங்க, உட்காருங்க. எப்படி இன்டர்வியூ எடுக்கிறது? என் கால நான் நிக்கிறேன், அத பத்தி உங்களுக்கு என்ன? நான் நிக்கிறேன், அப்படி இன்டர்வியூ எடுங்க. அப்படி இல்ல, நின்னுட்டே இருந்தா கொஞ்சம் அண்ணாந்து பாக்குற மாதிரி இருக்கா, உட்காந்துட்டு இருந்தா வசதியா இருக்கும். எதுக்கு வசதியா இருக்கும்? என்னம்மா இப்படி கோவப்பட்டுட்டே இருந்தா என்ன பண்றது? எப்படி நான் இன்டர்வியூ எடுக்க முடியும்? அதாவது சில பல கேள்விகள்லாம் நாங்க கேட்போம். ஒரு காலேஜோட கரஸ்பாண்டன்ட் சும்மா எட்டி எட்டி நின்று பார்த்துட்டு இருந்தா நல்லா இருக்குமா? நீங்க வேற ஒரு ஸ்டாஃப். உட்காருங்க, உட்காந்து சாதுவும் மெதுவா பேசுவோம், அப்படின்னா கரெக்டா இருக்கும். அந்த விதத்துல சொன்னேன், நல்லா இருக்கும், வசதியா இருக்கும். கருவாயா ரொம்ப தான் பண்ற. நீ என்ன ட்ரை பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, என் மனசை மாத்தவே முடியாதுடா. அதையும் பார்க்கலாம், உட்காருங்க. இம்ச. ஓ தேங்க்யூ. சும்மாவே நீ அழகுதான், இப்போ வேற என் கண்ணுக்கு ரொம்ப அழகா தெரியுற. ஐயோ இனி என்னெல்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியாது. செல்லோண்டி நீ நீ எவ்வளவு கோபப்பட்டாலும் சரி, என்னை எவ்வளவு திட்டினாலும் சரி, ஆனா உன்னை நான் விட போறதில்ல. இனிதான் நம்மளோட கதையும் ஆரம்பம், காதலும் ஆரம்பம். வானவிலும் தேவையில்லை, நீ இருந்த போதும் புள்ள. சந்திரனு நீயே, சூரியனு நீயே, நந்தவன பூவெல்லாம் நீயே நீயே, நட்சத்திர மீனெல்லாம் நீயே நீயே. எஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. யாரும் நடிக்க தேவையில்ல என்ன? ஓ நடிக்கிறோமா? சரி ஓகே. உங்க பேர் என்ன? என்ன திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்தா? இல்ல இல்ல, இப்ப நான் இன்டர்வியூ எடுக்கிறேன். இவ்வளவு நேரம் கேள்வி கேட்டுட்டு இருந்து இப்ப இன்டர்வியூ. சோ பேர் என்ன? எனக்கு தெரியாதோ. நான் காலேஜ் கரஸ்பாண்டா பேசிட்டு இருக்கேன். அனிதா. அப்போது ஏதோ பேரெல்லாம் சேர்த்து சொன்ன மாதிரி இருந்துச்சு. உங்க பேருக்கு பின்னாடி ஏதோ பேர் கூட, சோ ஏதோ ஏதோ ஒண்ணு வருங்க, அந்த டக்குன்னு வாயில. அது என்னங்க பேர் தானே கேட்டேன், பேர் கேட்டதுக்கெல்லாம் இப்படி முறைச்சிங்கன்னா என்ன ஆகுறது? அதான் என் பேர் சொல்லிட்டேன்ல, அனிதா. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? கோவப்படாதீங்க, இப்படிலாம் கோவப்பட்டீங்கன்னா எப்படி காலேஜ்ல ஒர்க் பண்றது? சரி ஓகே, கொஞ்சம் அந்த ஃபேஸை மாத்திக்கிட்டு லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு உங்களோட ரெஸ்யூமை எங்கிட்ட கொடுக்க முடியுமா? மூஞ்சி இப்படிதான் இருக்கும், முடிஞ்சா வாங்குங்க, இல்லையா தேவையில்ல. சும்மாவே பார்க்க அழகா இருப்பீங்க, கோவப்படும் போது இன்னும் அழகா இருக்கீங்க. நீங்க இப்படி கோவப்பட்டுட்டே இருந்தா உங்களை தான் பார்க்கணும்னு தோணுது, இன்டர்வியூ எடுக்க தோணாது. அப்புறம் வேணும்னே பண்றானா இல்ல வெறுப்பேத்திருக்க பண்ணிட்டு இருக்கானா? என்ன வேணா பண்ணுடா கருவாயா. இவன் காலேஜுக்கு தான் லட்சரா போகணும்னா நான் மூடிட்டு வீட்டிலே இருந்திருப்பேன். ஐயோ என்னென்னலாம் பாடுபடுத்த போறானோ. எப்படி எனக்குன்னு வந்து அமையுமா? அதெல்லாம் அப்படிதான், கொடுங்க. நான் மனசுல நினைக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியுது? ஏன்னா அங்க நாங்க தானே இருக்கோம், அப்போ எல்லாம். சோ வலியாதீங்க, நான் ஒரு ஸ்டாஃப். என்ன ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க? அப்போ சிரிச்சுட்டே ரெஸ்யூமை கொடுங்க. அனிதா நீ வேலை பார்க்க தான் வந்த, சோ நீ உன் வேலையை மட்டும் பாரு. யாரோ என்னமோ பண்ணிட்டு போறாங்க. ரெஸ்யூமை கொடுங்க. எஸ்கியூஸ் மீ, ஒன்று சொல்லிக்கிறேன். என்ன, நான் இங்கே வேலை பார்க்க மட்டும்தான் வந்தனே தவிர மற்றபடி எந்த பர்சனலுக்கும் இங்கே இடம் கிடையாது. நேத்தோட உங்களுக்கும் எனக்குமான எல்லா பந்தமும் எல்லா உறவும் முடிஞ்சிருச்சு. என்ன இதுக்கு மேலே இந்த மாதிரி அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க. இது என்னமா கூத்தா இருக்கு? நீங்க ஃபைல் என்கிட்ட கொடுத்தீங்க, ஐ மீன் உங்க ரெஸ்யூமே என்கிட்ட கொடுத்தீங்க, நான் வாங்கினேன். இதுல தெரியாம கை டச் ஆயிருக்கும், இதுக்கெல்லாம் அப்படி கோவப்படலாமா? இதுக்கே எப்படின்னா அப்புறம் நீங்க என்னோட காலேஜுக்கு லெக்சரா வந்துட்டு இன்னும் அங்கங்கெல்லாம் டச் பண்ண வேண்டியது வரும். மறுபடியும் சொல்றேன், தேவையில்லாத அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க, ஓகேவா? ரெஸ்யூம் எடுத்து பாருங்க. கண்ணாடி உடைஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப ஒட்ட வைக்க முடியாது. புரியும் நினைக்கிறேன். ஆனா கண்ணாடியில விரிசல் விழவே இல்லை, உடைஞ்சு மட்டும்தான் இருக்கு. விரிசல் விழுந்தாதான்
ஒட்ட வைக்கவே முடியாது. தத்துவத்துக்கு ஒன்றும் குறைச்சல எடுத்து பாருங்க. எனக்கு அந்த ரெசியூம்லாம் தேவையில்ல. நீங்கள் என்னோட காலேஜில் ஒர்க் பண்ணலாம். எப்படி நீங்க ரெஸ்யூம் எதுவுமே செக் பண்ணாம காலேஜ்ல நீ லெக்சரர் வரதுக்கு சரின்னு சொல்லலாம்? என்னை பொறுத்தளவில் என் மனசு ஜெயிச்சா போதும். மற்றபடி வேற எதை ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் காலேஜுக்கு சொன்னேன். நான் லைஃபுக்கே சொன்னேன். விக்ரம் சார், மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கும் எனக்கும் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அது நேற்று ராத்திரி 12 மணியோடையே எல்லாம் முடிஞ்சது. இனி நீங்கள் யாரோ நான் யாரோ, ஓகேவா? ஆனால் இன்னிலிருந்து நீங்கள் ஏன் ஸ்டாஃப்? எப்படி? எனக்கு என்னமோ எல்லாம் பிளான் பண்ணி நடக்கிற மாதிரியே இருக்கு. ஆமாம், எனக்கு வேறு வேலை இல்லை பார்த்தீங்களா நான் பிளான் பண்ணுறதுக்கு. ஓகே, நாளையிலேருந்து நம்ம காலேஜில் மீட் பண்ணலாம். ஓகே? உங்கள் காலேஜ், நான் ஸ்டாஃப். ஓகே? என் காலேஜுக்கு வந்ததுக்கப்புறம் என் காலேஜ் உன் காலேஜ்னு என்ன பிரிக்கணும்? நம்ம காலேஜ். அப்புறம் நாளையிலேருந்து நம்ம காலேஜுக்கு ஒர்க் வர போகிறீங்க. அதாவது ஒரு காலேஜோட லெக்சராக இருந்து எங்கள் கிளாஸ் பிள்ளைங்களுக்கு, ஐ மீன் எங்கள் காலேஜில் பசங்களுக்கு நல்ல பர்சன்டேஜ் எடுத்து கொடுக்கறதையும் தாண்டி கரஸ்பாண்டையும் கொஞ்சம் கவனிக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ, கரஸ்பாண்டன் என்ன கவனிக்கணும்? இதெல்லாம் வரம்பு மீறிக்கான பேச்சு. ஓகே? என்னங்க, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி இன்டர்வியூ எடுப்பாங்க, நாங்கள் ஒரு மாதிரி இன்டர்வியூ எடுக்கிறோம். அதுக்கெல்லாம் வேற ஆளை பாருங்க. ஓகே? ஏய் பொண்டாட்டி, நீ விழுந்துட்டடி. ஆனா என் மேல உனக்கு இருக்கிற கோபம் ரொம்பவும் நியாயமானது. அதை நியாயமான முறையில் தான் நான் தீர்க்கணும்னு நினைக்கிறேன். அதனால கண்டிப்பா இந்த பிரிவு நம்ம 2 பேத்துக்கு முக்கியம். ஆனா என்னால ஒன்ன லவ் பண்ணாம இருக்க முடியாது. ஸோ நான் லவ் பண்ணுவேன். ஐ லவ் யூ பொண்டாட்டி. மனசுக்குள்ள பொண்டாட்டி போட்டது போதும், நாங்க வர்றோம். நாளையில இருந்து தானே வரணும், நேரா காலேஜ்க்கே வருவோம். வர்றது மட்டும் கிடையாது, வந்தது என்னை பார்த்து குட் மார்னிங் சொல்லணும், மத்தியானம் குட் ஆஃப்டர்நூன் சொல்லணும், ஈவினிங் குட் ஈவினிங் சொல்லிட்டு என்னை பார்த்துட்டு என்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்கு போகணும். ஓகே? எதுக்கு அப்படிலாம் சொல்லணும்? அப்படிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஒர்க் வரேன். ஸோ அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு நான் போயிட்டே இருப்பேன். நான் எப்படி போனாலும் யாரை பற்றி எதுவும் கவலைப்பட தேவையில்ல. எப்படி பண்ணாம இருக்கீங்கன்னு நான் பார்க்குறேன். ரொம்ப பண்ணாதீங்க சார். நான் வரேன். போனட காட்டி என்ன தலையாட்டி பொம்மை போல மாத்தி புட்ட பலவாட்டி ஒரு படங்காட்டி ஏ உசுர வாங்கி போட்ட குறுக்கு சிறுத்த கொலகாரி ரசிக்க வாயண்டி நெருக்கு தீனி வாலிசா கடிக்க தாயல்லா கஞ்சா செடி உடம்பழகி கஞ்சா மன இடையழகி. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. யோ, நீ கரஸ்பாண்டா இல்ல ஏதாவது கேட்டுருவோம் பாத்துக்கோ. என்னைய பண்ணிட்டு இருக்க? நான் என்ன பண்ணேன்? இங்க பாரு, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? நான் உனக்கு பொண்டாட்டி இல்ல, நீ எனக்கு புருஷன் இல்லைன்னு சொன்னா இல்லையா? நேத்து நைட்டே எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன? பொண்டாட்டி மாதிரி சாரி பிடிச்சு எடுத்து மடியில உட்கார வைக்கிற? உனக்குலாம் எத்தனை தடவை சொன்னாலும் அறிவே இருக்காது என்ன? நீங்க மட்டும் பல எல்லாத்தையும் பேசுவாங்களாமா, நாங்க பேசினா மட்டும் அது தப்பா போகுமாமா. சே, இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் இங்க வந்திருக்க மாட்டேன். எங்க போனாலும் ஒரே இம்சை தொல்லை. கோவமா வருது. பேசி முடிச்சாச்சா? இல்ல பேசி முடிச்சாச்சா? அதாவது உங்களுக்கு அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் மூளைன்னு ஒன்று ஆண்டவன் கொடுத்துருக்கான்ல, அதை திங்க் பண்ணவே மாட்டீங்க, அப்படித்தானே? ஐயோ, நீ ஒண்ணு ஏன் அறிவு பத்திலாம் பேச வேணாம். என்ன கருவாயா? ஓ, நீங்க மட்டும் கலரை பத்தி பேசலாம். சரி விடுங்க, இப்போ அது மேட்டர் இல்லை. இந்த அறிவுன்னு ஒன்று இருக்கும், ஆனா அது உங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஐம் ஏ ரைட்? உனக்கு என்னடா வேணும்? நீ தான் வேணும். கோபப்படாதீங்க. இங்க பாரு, நீ எந்திரிச்சதுல இருந்து நீ அந்த சைடு நடந்து போறது இருந்து இப்ப என் மடியில உட்காந்துருக்கிற வரைக்கும் நான் ஒண்ணுமே பண்ணல. நீ எந்திரிக்கும் போது உன் சாரியோட அந்த முடிச்செல்லாம் போட்டு வச்சிருப்பீங்கல்ல, அது என் வாட்சில மாட்டிருச்சு. அதை எடுக்கணும்னு நினைக்கும் போது என்னமோ சாரியே பிடிச்சி நான் உருவுற மாதிரி நீ வந்து வலிக்கு விட்டு என் மடியில விழுந்துட்ட. அப்படியா? அப்படிதான். நம்புற மாதிரி தெரியலையே. நான் யாரை வேணாலும் நம்புவேன், உன்னை நம்ப மாட்டேன். நீங்க என்ன நம்பவே வேண்டாம். நம்பலினா
மாட்டிருக்கோங்க சாரி என் வாட்சில் தான் இருக்கு பார்க்குறீங்களா? இதை கூட இவன் ஏன் பிளான் பண்ணியிருக்க கூடாது? நான் பிளான் பண்ணலடி, எனக்கு ஆண்டவன் பண்ணிட்டான். சரி, இறக்கி விடுங்க. எது இறக்கி விடணுமா? நானா மடியில் தூக்கி உட்கார வச்சேன், வடிவேல் காமெடி மாதிரி இருக்கு. ஆம், சரி, நானே இறங்குறேன். தப்பு என் மேலே தான் இருந்திருக்கு. சாரி. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். நமக்குள்ள எதுக்கு சாரிலாம்? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் கரஸ்பாண்டன்ட், நான் ஸ்டாஃப், ரெண்டு பேத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகே, சாரி, தேங்க்ஸ், இதெல்லாம் நமக்குள்ள கண்டிப்பாக இருக்கதா வேணும். ஓகே, தேவையில்லாமல் எதையும் மனசுக்குள்ள நினைக்காதீங்க. வர்றேன். மறுபடியும் சொல்றேன், இப்போ வரைக்கும் நான் எந்த பிளான் பண்ணல. மேல இருக்கவன் தான் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். பட் நல்லா ஜாலியா இருந்துச்சு தெரியுமா? உங்களுக்கு தானே இருக்கும். நான் வர்றேன். மறுபடியும் சொல்கிறேன், பழசு எதையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு என்கிட்ட நெருங்கி பழகணும்னு நினைக்காதீங்க. பிகாஸ் உங்களுக்கும் எனக்குமான உறவு என்னன்னு உங்களுக்கே தெரியும் என்ன. அதனால் அவ்வளோதான். நீங்கள் போன்னு சொன்னால் போகிறதுக்கும், வான்னு சொன்னால் வர்றதுக்கும் நான் ஒன்றும் பொம்மை கிடையாது. உயிரோடு இருக்கிற ஒரு மனுஷி. திரும்ப திரும்ப ஏமாந்து போகிறதுக்கு நான் முட்டாள் கிடையாது. எனக்கும் உணர்வு இருக்குது. அந்த உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கலனாலும் தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் சரிதான். நான் வர்றேன். சார், நான் ஒரு ஸ்டாஃப், அவ்வளோதான் சார். நான் வர்றேன். உன் இடத்துல இருந்து பார்க்கும்போது உன் கோவம் ரொம்பவுமே நியாயமானதுதான். அதுக்காக நீ கோவப்படுறேன்னு என்னால் உன்னை விட்டுட்டு போக முடியாது. பூமியை தான் என் வாழ்க்கையில் எனக்கு தக்க வச்சுக்க தெரியல. உன்னை நான் இழந்துட்டேன்னா என்னை விட துரதிருஷ்டசாலி யாருமே இல்லை. நான் தானே தொடங்கினேன், நானே இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பேன். டைவர்ஸ் தானடி ஆயிருக்கு, ஆனால் நான் கட்டின தாலி உன் கழுத்தில் தானே இருக்கு. நம்ம ரெண்டு பேர் மனசுக்குள்ளேயும் ஒருத்தர் இருக்கிற வரைக்கும் நம்ம ரெண்டு பேர்த்தையும் யாருனாலையும் பிரிக்கவே முடியாது. நான் பண்ண தப்ப நானே சரி பண்றேன். திரும்பவும் உங்களை நான் நம்பினேன். நான் காயப்பட்டு தான் நிற்கணும். நான் உங்களை மன்னிக்கவே மாட்டேன். இப்படியா இருக்கட்டும். திரும்ப திரும்ப காயத்தை தாங்கிறதுக்கு இது மனசா இல்ல பாருங்களா. ஆனா ஐ லவ் யூடா. Hello everyone. In this world has their own aims in their lives. It is very difficult to accomplish and I am alive because there is a large number of climatics at each step towards aims. The project are complete. A software engineer works with a technologies and computers my responsibilities are making sure any technologies app and running making sure that the electronic equipment are of the quality needs and to make sure in any software computer or on with no just works. Sir, I have need the question. Yes. This tender was software engineers who works in wide variety of fields. Some write programs for computers. The programs can be used for everything including and the security system. What are you doing? I appreciate it. There was computer programs and associated documents such as a requirement, design models and user manufacturers. Software products may be developed for the particular customer or may be developer for the general market. I say. Thank you, ma'am. Any doubts? Okay, new software can be created by the developing new programs. Confusion, generic software system are request in software. Ma'am, have you question? Yes. What are the project finishing in the software engineering method? Two structure approaches to software development which include a system, models, nations, rules, designs, advice and progress guidance. Model descriptions of the graphical models which should be product. Rules. Construction apply the system models. Recommends advise the good decision practice. Process guidelines. What activities the follow? You புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Yes ma'am. Thanking you. To indirect software engineering and explain in the importance. To set out the answers to key questions of the software engineering.
Do into the ethical and professional issues and explain me the or concerned to software engineers. Finishing the project doubts. ஓகே ஃபினிஷ் த மீட்டிங். ஓகே சரண், இப்போ பண்ண போகிற ப்ராஜெக்டோட மொத்த டீட்டெயில்ஸும் இந்த ஃபைலில் நான் டைப் பண்ணிட்டேன். ஓகேவா? நீ சீக்கிரமாக ஸ்டாஃப்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஒர்க் கொடு. இனி கொஞ்சம் நைட் ஷிஃப்ட் போட்டால் தான் சீக்கிரமாக ப்ராஜெக்ட் முடிக்க முடியும். ஏன்னா அடுத்த டென்டர் கோட்டிங் வரதுக்குள்ளே இந்த ப்ராஜெக்ட் நம்ம முடிக்கணும். ஓகேவா? சீரியஸா ஒரு உண்மை சொல்லட்டுமா? ம். இந்த மாதிரி இவ்வளோ பெரிய அமௌண்ட்டில் நான் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்ததே கிடையாது. ஐ மீன் டெண்டர் எடுத்து இந்த அளவுக்கு அது ப்ராஜெக்ட் கொடுத்த அளவுக்கு ஒர்க் நான் பண்ணதே இல்லை. ஏன்னா மைண்ட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அந்த கணக்கெல்லாம் டேலி பண்ணுறதுக்குள்ளேயே எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும். யாராவது ஒரு ஆள் சப்போர்ட்டுக்கு இருக்க மாட்டாங்களான்னு நினச்சி எவ்வளவோ நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன். மகேஷ்க்கு தெரியும் சாஃப்ட்வேர் பற்றி, ஆனால் அவனுக்கு காலேஜ்லேயே ப்ரெஷர் அதிகம். அவனை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு நானே கணக்கெல்லாம் மாற்றி மாற்றி போட்டு டேலி எல்லாம் தப்பு தப்பாக வரும். ஆனால் நீ வந்ததுக்கப்புறம் எனக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது தெரியுமா? ஆஸ் ஏ ஒய்ஃபா, ஃப்ரெண்டா, பார்ட்னரா, ஆஃபீஸோட எல்லா விஷயத்துலையும் எல்லா விதத்துலையுமே நீ பெஸ்ட்டு தெரியுமா? இதுக்கு அந்த ஐஸு ஏய், ஐஸ்லாம் இல்லடி, சீரியஸாக சொல்லிட்டு இருக்கேன். ஐஸுங்கிறா. உனக்கு நான் இருக்கும்போது நீ எதுக்கு கவலைப்படுற? உனக்கு தான் எல்லாமே நான் இருக்கேனே. நீ எந்த இதுலையும் ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணக்கூடாது. ஓகே? ஐ லவ் யூ சர்வீஸ். ஐ லவ் யூ டூ. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். கலை, அப்பாவா? கலை, நீ என்ன இங்க? பவானி, என்ன கலை உங்ககிட்ட? உங்களுக்கு கலை முன்னாடி தெரியுமா? தெரியும். என்ன நீங்க தூக்கிட்டு வந்திருக்கீங்க? இல்ல, கலை என் பொண்ணுதான். உங்க பொண்ணா? ஆமா, என் பொண்ணுதான். உங்களுக்கு எப்படி கலையா? கலைக்குட்டி, உங்களுக்கு இங்க என்ன வேலை? அப்பாவை பார்க்க அப்பா ஆபீஸ்க்கே வந்துட்டீங்க. அழகு தேவதடி செல்லும். செல்வ மகளே அழுகை போல் ஒரு சில்லென்ற சங்கீதம் கேட்டதில்லை. பொன்மகளின் புன்னகை போல் யுக பூக்களுக்கு புன்னகைக்க தெரியவில்லை. என் பிள்ளை எட்டு வைத்த நடையை போல இந்த இலக்கண கவிதையும் நடந்ததில்லை. தந்தைக்கும் தாயமுதம் சுரந்ததம்மா என் தங்கத்தை மார்போடு அணைக்கையிலே. சரண், பாத்தியடி என் பொண்ணு என்ன பார்க்க. பவானி, நீங்க? சார், அது இப்பதான் மீட்டிங் முடிஞ்சது. மீட்டிங் ஹாலுக்குள்ள நீங்க இருப்பீங்கன்னு நினைச்சேன். இப்பதான் வரீங்களா? இல்ல சார், அது நான் அப்புறமா சொல்றேன். உங்களை தான் கலை அப்பான்னு கூப்பிட்டு இருந்தாரா? ஆமா. நீங்க? சரண், கலையோட அம்மா பவானி. பவானி நீங்களா? ஆமா சார், என்னால அதை நம்பவே முடியல. அவ யார்கிட்ட இவ்வளவு க்ளோஸா இருந்து சார், அது நானே உங்களை பார்க்கணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவ உங்களை தான் அப்பான்னு கூப்பிட்டு இருந்திருக்கானே எனக்கு தெரியல சார். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா என் பொண்ணு அன்னைக்கு காப்பாத்தினது நீங்க தான். ஆனா சார், ஒரு இடத்துல சாரி சொல்லிக்கிறேன். நீங்கன்னு தெரியாம அவ அப்பான்னு. சாரி சார். சாரி எதுக்கு பவானி சொல்றீங்க? அப்படிலாம் இல்லை. ஆக்சுவலா கலைக்கும் எனக்கும் என்ன பாண்டிங்னு எனக்கு தெரியல. ஆனால் கலைக்கிட்ட ரொம்பவே க்ளோஸ் ஆயிட்டேன். ஸோ என்னால் அவள் அப்பான்னு கூப்பிடுறதெல்லாம் தடுத்து நிறுத்த முடியாது. அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம், ஓகேவா? இது வரைக்கும் யாரோட குழந்தையோ நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஏன் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபோட குழந்தைன்னு நினைக்கும் போது எனக்கு இன்னும் சந்தோஷமாக தான் இருக்குது. கலை தான் உங்கள் பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இனி என்னால் கலையை கொஞ்சமாக இருக்கவே முடியாது. இனிமே டெய்லி வரும்போது கலையை ஆஃபீஸ் கூட்டிகிட்டு வந்துடுங்க, ஓகேவா? சரிங்க சார். கடவுளே, என்ன நடந்துட்டு இருக்கீங்க? எனக்கு வேலை கொடுத்தவரு அவர் என் பொண்ணு அப்பான்னு கூப்பிடுறாரு. இவங்க ரெண்டு பேரும் நல்லவங்க தான். இருந்தாலும் இது தேவையில்லாத ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா சரி, இது எங்க போய் முடியுதுன்னு பார்க்கலாம். பாத்தீங்களா, அப்பாவுக்கு உங்களுக்குமான ரிலேஷன்ஷிப்பு இவ்வளோ சீக்கிரமா என் பக்கத்திலே வந்துட்டீங்க. இதே மாதிரி இப்போதான் அப்பா கூட பாசமா இருப்பீங்களா? தொங்கும். உன்ன அப்பா எவ்வளோ லவ் பண்ற தெரியுமா? இவ்வளோ நேரம் எவ்வளோ ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். இவளை பார்த்தோன்னையும் அப்படி ஒரு ஆனந்தம், எல்லாத்தையும் மறந்துட்டான். குழந்தைங்கன்னா இவனுக்கு விருப்பம்னு தெரியும். ஆனால் இது வரைக்கும் யாரோட குழந்தைன்னே தெரியாமல் அப்பான்னு கூப்பிட்டுட்டு இருந்தது. இப்போ இது பவானியோட குழந்தை. நான் ஏன் அப்படி யோசிக்கிறேன்?
இல்லை சரண், உன்னை சீக்கிரமா நான் அப்பா ஆக்கணும்டா. அதுக்கான முயற்சிகளை நான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். செல்லம். இது வரைக்கும் இது யாரோட குழந்தைனே தெரியாம அந்த குழந்தைகிட்ட இவன் நெருங்கி பழகினான். ஆனால் இனி இது பவானியோட குழந்தைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இது இது வேற மாதிரி போயிடுச்சுன்னா முதல்ல சரணை இந்த பாசத்துலேருந்து வெளியே கொண்டு வரணும். அதுக்கு நான் தாயாகணும். இன்னைக்கு நைட்டே முடிவு கட்டேன். மேடம் சாரி, மீட்டிங் எல்லாம் அட்டன் பண்ண முடியல. நான் எங்கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட என்னன்னு கேட்டுக்கிறேன். மீட்டிங் முடிஞ்சிச்சுன்னு தெரியும். ஐயோ பரவாயில்ல, இருக்கட்டும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வேணா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னும் சிலர் மீட்டிங் அட்டன் பண்ணல, அவங்களுக்கு சின்னதாக வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? நோ ப்ராப்ளம். ஓகே மேடம். பாப்பா சார் கிட்ட இருக்கட்டுமா? நான் போய் ஒர்க் பண்ணுறேன். இனி அவள் வரமாட்டா, அங்கே தான் இருப்பா, நீங்கள் போங்க. ஓகே. சரண் சரண் சொல்லி சண்டை கொடி. வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி என் அக்காவை பார்த்துட்டு போகலாமா? உங்க அம்மா வீட்டுக்கு தானே போனோம், தாராளமா போலாம். அப்புறம் இன்னைக்கு நைட்டு ஏதாவது உனக்கு வேலை இருக்கா? எனக்கு என்ன வேலை? ஒரு வேலை இல்லை. அப்போ ஓகே, அப்படியே என் அக்காவை பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஓகேவா? நைட்டு கொஞ்சம் வேலை இருக்கு. என்ன வேலை? வாயிலே சொல்லணுமா எல்லாத்தையும்? மூடிட்டு வா. என்ன சிவ ஆளப்பாரு ஆனப்பாரு? அவ கொடுக்குற நான் ஒண்ணு கொஞ்சம் செல்லையும் வயிறு தங்கம். என் புருஷன் எனக்கு மட்டும் நினைக்கிறதுல தப்பு இல்லையே. ஏன்னா அவன் என் புருஷன். நான் ஏன் இப்படி நினைக்கிறேன்? அவன் எனக்கு உண்மையாக தான் இருப்பான். ஏன்னா அவன் ஏன் சரண். என்னடா வர்றதுக்கு நைட் ஆகும்னு? இல்லைம்மா, அண்ணன் ஒரு இன்ஸ்டியூட் போயிருந்தான்னு சொல்லி சொன்னேன்ல, செலக்ட் பண்ணிட்டாராம்மா. ஒரு கிளைண்ட்டு தான் எடுத்திருக்காராம். நாளைக்கு அவங்க வருவாங்களாம். நாளைக்கு தான் ஒர்க் அதிகமாக இருக்குன்னு சொன்னார். இன்னைக்கு நீ கிளம்பி போடான்னு சொன்னார். அவர் காலேஜில் தான் இருக்காரு. எப்போ முடிச்சுட்டு வருவாரோ தெரில. சரணும் சந்தியாவும் இன்னும் வரல? சொல்ல மறந்துட்டேன். அவங்க 2 பேரும் அத்தை வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்கே போயிட்டு நைட்டு போல் வரேன்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப நீ மட்டும் தானா? மாதவன் எங்க? அது எங்க உருப்படாதது ஊர் சுத்த போயிருக்கு. அதெல்லாம் படிக்கிறதுக்கு செட்டே ஆகாது. இந்த வருஷம் அது அரியறதா வச்சுட்டு உட்கார போகுது. நீங்க வேணா பாருங்களேன். டேய், நீ தானடா லெசன் எடுக்கிற, நீ ஏன் இப்படி சொன்னீனா? அது அப்படித்தாம்மா பண்ணிட்டு இருக்கோம். சரி, அதை விடுங்க, அதை விட்டு தள்ளுங்க. ரொம்ப டயர்டா இருக்குமா? எங்க மிருதுலாவை காணா? அவளே தலைவலிக்குதுன்னு ரூம்ல படுத்திருக்கா. தலைவலிக்குதா? நைட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு போனேன். வீட்டில் வேலை பார்க்கறதுக்கு போய் சொல்லிட்டு அப்படி படுத்து தூங்கிருப்பா. சரி, நான் போய் அனுப்பி வைக்கிறேன். டேய், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவளாம் அப்படி ஒன்றும் இல்லை, எல்லா வேலையும் எடுத்து போட்டு செஞ்சுட்டு தான் இருக்கா. நான் தான் இந்த வேலையை பார்க்க வேணாலும் ஒதுக்கி வச்சிருக்கேன். வந்துருவான் ஆளை பாரு. ஆனா இந்த வீட்டில் தானே எல்லாமே தலைகீழ இருக்கு. என்ன பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ற புருஷனும் இந்த வீட்டுல கிடையாது. மருமகளை கொடுமைப்படுத்துற மாமியார் இந்த வீட்டுல இல்ல. மாமியாரை வச்சு செய்யற மருமகளும் இந்த வீட்டுல இல்ல. எல்லாம் உள்டாவா இருக்குடா. எல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்த வரந்தானுங்க, வேற ஒன்னும் இல்லைங்க. சரி, நம்பி அடிப்புடுற வேற. போ உன்னை மறந்து நீ தூக்கத்தில் சிரித்தாய், தூங்காமல் அதை கண்டு ரசித்தே. தூக்கம் மறந்து நான் உன்னை பார்க்கும் காட்சி கனவாக வந்ததென்று நினைத்தேன். ஏய், நான் வந்துட்டேன்டி. நைட்டெல்லாம் ஆகல, எந்திரி. தூக்கமாக வருது. என்னாச்சு? தலைவலின்னு சொன்னியா? ஆமாம், கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டுமா? என்ன தலைவலி? உனக்கு என்ன ஆச்சு? தெரியல, ரொம்ப தலைவலியா இருக்கு. கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன். நான் போனதுக்கு அப்புறம் அழுதியா? இல்ல. மூஞ்சி பார்த்தாலே தெரியுது அழுதுருக்கேன்னு. எந்திரி எந்திரி. சொல்லு. இல்லைங்க, இது வரைக்கும் உங்ககிட்ட நான் எதையுமே மறைச்சது கிடையாது. ஆனால் இப்பெல்லாம் சில விஷயங்களை மறைக்கிறேன். அது எனக்கே செல்ஃபிஷ்னு தோணுது. கில்ட்டியாகவும் ஃபீல் ஆகுறேன். ஆனால் நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னு தெரில. இங்கே பாரு, உனக்கு கில்ட்டி ஆகுது. உன்னை நீ செல்ஃபிஷான்னு நினச்சின்னா அதை என்கிட்ட சொல்லிடு. இல்லையா, உனக்கு கில்ட்டியாக தான் ஃபீல் ஆகும். அப்படி என்ன என்கிட்ட மறைச்ச சொல்லு. பயமாக இருக்கே. நீ சொல்லாமல் இருந்தால் தான் உனக்கு அது கில்ட்டாக ஃபீல் ஆகும். சொல்லிடு, மனசு விட்டு சொல்லுடி. நான் இன்டர்வியூ போயிருந்தேன்ல, அங்கே ஆஃபீஸில் ஒரு பொய் சொல்லி தான் வேலைக்கு சேர்ந்துருக்கேன். அதான் என்ன போய்? ஒன்றும் இல்லை, அந்த ஆஃபீஸோட ரூல்ஸ் படி மேரேஜ் ஆன பொண்ணுங்கள எடுத்துக்க மாட்டாங்களாம்மா. ஏன்னா என்ன ரீசன் எனக்கு தெரியல. ஆனால் ஆஃபீஸில் மேரேஜ் ஆன பொண்ணுங்க யாரையுமே எடுத்துக்க மாட்டாங்களாம். பசங்களும் அப்படி தானாம்மா. நல்ல சேலரியாக இருக்கவும் கொஞ்சம் ஃபேமிலிக்கு உதவுன்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி போய் சொல்லி வேலையில் சேர்ந்துட்டேன். அவன் கழுத்தில் தாலி போட்டிருக்கிறது கேட்கல? தாலி அவர் கண்ணுக்கு தெரியல. அப்படியே வண்டி ஆஃபீஸ் நடத்துறது?
கல்யாணம் ஆகாம இங்க ஒர்க் பண்ணணும்னு சொல்லி. சரி மேடம், அதுக்கு என்ன சொன்னீங்க? அதான் போய் சொல்லிட்டு வேலையில சேர்ந்துட்டேன். இதை நான் உங்ககிட்ட சொல்லணும் நிறைய நாள் நினைச்சேன், ஆனா சொல்ல முடியல. இங்க பாரு, நீ பண்ற எல்லா விஷயத்துக்குமே ஆமா சாமி போடுவேன்னு நினைக்காது என்ன? இது தப்பு. என்னைக்காவது ஒரு நாள் அவன் கண்டுபிடிச்சானா அப்புறம் என்ன பண்ணுவ? டைரக்டா உண்மையை சொல்லிட்டு வா. ஏன் இதை விட்டா வேற கம்பெனியும் உனக்கு கிடையாதா? அந்த கம்பெனில தான் நீ வேலை பார்க்கணுமா? அப்படியே எம்டி, நான் அவனை பார்க்கணுமே. நீ இப்படி கோவப்படுவேன் தான் நான் எதுவுமே சொல்லல. நான் தெரியாம சேர்ந்துட்டேன். இன்னைக்கு ஃபுல்லா எனக்கு அவ்வளவு ஃபோன், ஏன் ஆபீஸ் வரலன்னு அத ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். டார்ச்சர் பண்ணி ஆஃபீஸ்க்கு வர சொல்றாங்களா? நீ எவ்வளோ நாள் ஆஃபீஸ் போயிருப்ப? அப்படி என்ன? டார்ச்சர் மாதிரி தெரியல, ஆனா அவங்க அப்படிதான் சொன்னாங்க. இங்க பாரு, உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்காக நான் அக்செப்ட் பண்ணிட்டேன்னு அதவே அட்வான்டேஜாக எடுத்துக்காத, ஓகேவா? என்னைக்கு நான் சொல்கிறத நீ கேட்டிருக்க? வேலைக்கு போகிறேன்னு சொன்ன, ஸோ ஓகேன்ட்டு அக்செப்ட் பண்ணிட்டேன். அதுக்காக எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுவேன்னு நினைக்காதடி என்ன? இது தப்பு மீறுதலாம். என்னை பொறுத்தளவில் இது ரொம்ப தப்பு. இதை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இப்போ நான் என்ன பண்ணணும்? ஆபீஸ்ல 1 இயர் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிருக்கேன், ரிசைன் பண்ண முடியாது. என்னை கேட்காம எதுக்கு இதெல்லாம் நீ பண்ற? என் ஒரு வார்த்தை எனக்கு மெசேஜ் பண்ணாலும் ஃபோன் பண்ணாலும் நான் எடுத்து பேச மாட்டேன்னு சொன்னேன். என்னடி பண்ணி வச்சிருக்க? ரொம்ப சாரி, எனக்கு வேற வழி தெரியல, அதனால தான் அப்படி பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுடா. இந்த சாரின்னு ஒரு வேர்டு இருக்கிறதுனால தான் இங்கே பண்ணுற தப்புக்கெல்லாம் மன்னிப்புன்னு கேட்டுக்கிறீங்க என்ன? என்ன சொல்கிறதுனே தெரியல. பேச மாட்டியா? கொஞ்ச நேரம் பேசாமல் இருடி. அந்த நேரத்துல நான் பண்ணது எனக்கு சரின்னு பட்டுச்சு, அதனால தான் கொஞ்சம் கூட யோசிக்காம அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணேன். ஆனா இப்போ அது தப்புன்னு படுது. உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லிட்டேன், ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிக்கணும், அதுக்கப்புறம் தான் அந்த விஷயத்துக்குள்ளே இறங்கணும்னு. இதுக்கு நான் எப்படிலாம் உனக்கு எக்ஸாம்பிள் தருதுன்னு தெரில. என்னமோ பண்ணு போ. மகேஷ், ஒன்றும் பயப்பட தேவையில்ல, வெளியே தான் இருக்கேன், கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். என்னடி ஃபோன் கூட பண்ணாம வந்துட்டேன்? ஆமா, நம்ம வீட்டுக்கு வரதுக்கு ஃபோன் வேற பண்ணிட்டு வரணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ இருக்க நிலைமைக்கு ஃபோன் பண்ணிட்டு வர மாதிரியா இருக்கேன். ஏன்டி லைஃப் வெறுத்து போன மாதிரி பேசுற? நீ பேசாதக்கா, எனக்கு கோவமா வருது. நீ இல்லாம அந்த வீடு எப்படி இருக்கு தெரியுமா? உனக்கு ஏதாவது தோணுதாடி? இங்க பாரு, நான் இருந்தாலும் இல்லைனாலும் அந்த வீடு எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்கும். ஆதிராக்கா பத்திரமா வச்சுப்பாங்க, எனக்கு அது நல்லாவும் தெரியும். ஓகேவா? நீ ஒன்றும் அதை பற்றிலாம் கவலைப்பட வேணாம். நீ உன் வாழ்க்கையை பாரு. ஓகே? ஆமா, எங்களுக்கே எல்லாமே பண்ணு, நீ வாழ்ந்துடாத என்ன? எப்படிக்கா அப்படி வந்து இங்கே உட்காந்துருக்க? ஒரு நைட்டு மாமா இல்லாம ஒரு நாள் இருக்க முடியுமா? ஏக்கா, என்னால என் புருஷன் இல்லாம ஒரு நாள் இருக்க முடியாதுக்கா. அப்ப ஏக்கா உன்னால அப்படி இருந்த முடியுமா? யோ ஏண்டி சும்மா இரு. இங்க பாரு, நீ அவகிட்ட சொல்றதும் தண்ணியில எழுதி விடுறதுக்கு சமம். ஓகேவா? நீ பேசாம எதுக்கு வந்தியோ அதை மட்டும் சொல்லு. எனக்கு அக்கா கண்ணுக்குள்ளே நின்றுட்டு இருந்துச்சு, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. மாப்பிள்ளைங்க தனியாவே வெளியே உட்காந்துருக்காரு. இல்ல, அவர் குழந்தைய கூட தான் உட்காந்து பேசிட்டு இருக்காரு. வாங்கன்னு சொன்னேன், வரல, நீ பேசிட்டு வான்னு சொன்னாரு. அக்கா ப்ளீஸ்க்கா, யாருக்காக இல்லைனாலும் எனக்காவது வாக்கா. அவ ஒரு புடிவாதத்தோட தாண்டி இங்கே இருக்கா. என்ன நீ சொல்லி நான் சொல்லி யார் சொல்லி வரப்போறதில்ல. அவள் புருஷன் வந்து அவளை கூப்பிடணும், அது வரைக்கும் இங்கேருந்து வரமாட்டான். ஆமாவா இல்லையான்னு கேளு. எனக்கு புரியுது, மாமா வந்து உன்னை கூப்பிடலைங்கிற வருத்தம் உனக்கு இருக்குது, எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் அக்கா, நீ இப்படியே தனியாக இங்கே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், 2 பேத்துக்குள்ள பிரிவுங்கிறது ஒன்று வந்துடும். அப்புறம் என்ன பண்ணுவேன்? அதை பற்றிலாம் நீ ஒன்றும் கவலைப்படாதடி. என்ன என் மேலே லவ் இருந்தா, அவர் என்னை உண்மையாக நேசிச்சிருந்தா, எனக்கா இருந்தாலும் அவர் என்னை தேடி வருவார். எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்ன அவருக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, வெட்டுத்தல்லு. இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க நேரத்தில் இவகிட்ட பேசுறது ஒன்று தான், நீ பேசாமல் இருக்கிறது ஒன்று தான். மாப்பிள்ளை வந்திருக்காரு, நான் காஃபி போட்டு தரேன், கொண்டு போய் கொடு. அவர் காஃபிலாம் குடிக்க மாட்டார், டைம் ஆயிடுச்சுல்ல, சாப்பிட்ற டைம் ஆச்சு, நேரத்தில் காஃபி கொடுப்பாரா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நாங்கள் கிளம்புறோம். அக்காவை பார்த்துட்டு போல வந்துச்சு, அதை வந்து நீ என் வாழ்க்கையை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்பட வேணாம். என்ன இவன் புருஷன் கூட வாழ்கிற வேலையை மட்டும் பாரு, என்னமோ பண்ணு. சரி, நீங்களா பேசிட்டு இருங்க, எனக்கு வேலை இருக்கு, நான் வரேன். அக்கா இங்கே பாரு, அவளோட கோபம் நியாயமானதான். என்ன நம்மளுக்கு வருத்தமாக தான் இருக்கும், அவளுக்குள்ளேயே வருத்தம் இருக்கும், ஆனால் வெளியே காமிச்சிக்க மாட்டான். அவ்வளோதான், சரியா? தூக்கி போட்டு நீ உன் வாழ்க்கையை பாரு. என்ன அத்தை, மாமா பற்றி பசிக்குதுன்னு சொன்னார், சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், அப்படியே போடுங்க போங்க. அப்படியே சாப்பிட வைங்க, சாப்பிட வச்சே வீட்டுக்கு கூட்டு போக சொல்லுங்க, அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு தான் பண்ணிட்டு இருப்பா. போங்க அத்தை. சரி. மா கஷ்டமாக இருக்குமா அக்காங்க இல்லாமல்? எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? அந்த வீட்டில் 4 மருமக ஒன்றா இருந்தோம், ஆனால் இப்போது அக்கா இல்லாமல் இருக்கிறது ஒரு மாதிரி இருக்குது.
ஆனா அது அக்காக்கு புரியல. எப்படியாவது பேசி புரிய வைமா. இங்க பாரு, பேசி புரிய வைக்கிற விஷயமா இருந்தா புரிய வைக்கலாம். அவ எதுக்குமே தயாரா இல்ல. என்ன விடு, இது எவ்வளவு நாளைக்கு தான் போகுதுன்னு பார்க்கலாம். ஆனா கூடிய சீக்கிரத்துல எனக்கு என்னமோ 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்கன்னு தான் தோணுது. நீ வருத்தப்படாம போ. நீ அவளை பார்த்ததெல்லாம் போதும். இவ வாழ்க்கை தான் இப்படி போயிருச்சு. உன் வாழ்க்கையாவது நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறேன். என்ன எப்போதும் உன் புருஷனை கைக்குள்ளே வச்சுக்கிறப்பாரு, சரியா? இங்க யார் எப்படி மாறுவாங்கன்னே சொல்ல முடியாது. உன் புருஷன் உனக்கு வேணும், உனக்கு எப்போதும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா கூடிய சீக்கிரத்தில் ஒரு பிள்ளையை பெற்றுக்கிறப்பாரு. இதுக்கு மேலே எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரில. உங்களெல்லாம் பெற்றதுனால மட்டும் இதை சொல்லலை. என்ன ஆம்பளைங்க புத்தி மாறும், அதுக்காக சொன்னேன். சரியா? சீக்கிரமா ஏதாவது நல்லது நடத்துமா. என் புருஷன்லாம் அப்படி இல்லை. ஆமாம், உன் புருஷன் என் புருஷன் என்னடி இது? அதெல்லாம் இல்லை. இங்கே யார் எப்படி மாறுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. சரியா? சொல்ல வேண்டியதே சொல்லிட்டேன். உன் புருஷனை நீ உன் கைக்குள்ளே வச்சுக்கணுன்னா சீக்கிரமா குழந்தை பெற்றுக்கிறப்பாரு. இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. மூஞ்ச பாரு, ஆளும் மூஞ்சி. எதுக்கு எனக்கு மட்டும் இப்படி நடந்துகிட்டே இருக்கு? உங்கள் மேலே நான் கோவத்தில் இருக்கணும், கோவத்தை மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சா நீங்கள் பண்ணுற ஒரு விஷயத்தில் சீக்கிரமாக என்னை நான் மாற்றிக்கணும்னு ரொம்ப பயமாக இருக்குது. இப்போ வரைக்கும் நான் உங்கள் கூட தான் வேலை பார்க்க போகிறேன்னு வீட்டில் சொல்லலை. வீட்டில் சொன்னால் உங்கள் கூட சேர்த்து வைக்க தான் ஏதாவது வழி பண்ணிடுவான். அவ்வளோ ஈஸியெல்லாம் உங்களுக்கு நான் கிடச்சிட மாட்டேன். என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்திருப்பீங்க இந்த 1 இயரில். அனுபவிங்க. ஆளும் மூஞ்சியும் கருவாப்பையில. ஒரு வார்த்தை என்னை இருன்னு சொல்ல உன் வாயில் வரலல்ல? அந்த அளவுக்கு நான் ரொம்ப ஒதுக்கப்பட்டவள் ஆயிட்டேன்ல. எனக்கு தாண்டா வலிக்குது. உனக்கு என்ன? நீ சந்தோஷமா இருப்ப. பார்த்தோம் இன்னைக்கு நடந்துக்கிட்டதெல்லாம். அதெல்லாம் என்னை சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவ்வளோ சீக்கிரத்துலாம் கன்வின்ஸ் ஆகி உன் கூட வாழ வந்துடுவேன்னு நினைக்காத. என்ன என் மேலே இருந்த அன்பை நீ உணர்ந்து நீ செஞ்ச தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு மனசார என்னைக்கு வந்து என் வீட்டு படி ஏறி என்னை வந்து கூப்பிடுறியோ அன்னைக்கு தான் நான் உனக்கு பொண்டாட்டியாக இருப்பேன். அது வரைக்கும் நீ யாரோ நான் யாரோ. பக்கத்துலலாம் ஒன்று நீ வர தேவையில்ல, போ. அப்போ இது ஓகே. நீ தானடி பொண்டாட்டி என்ன பக்கத்துல வர வேணான்னு சொன்ன, அதான் நேர்ல வந்துட்டேன். மாமியாருக்கு அல்வா கொடுத்துட்டு வந்து. ஏய், நீ நினைக்கிற மாதிரி அல்வா இல்லடி, அதெல்லாம் உனக்கு மட்டும்தான் மாமா கொடுப்பேன். அது வேற அல்வா. இப்போ எப்படி இருக்கு? வந்துட்டேன்ல? பாருங்க விக்ரம், போயிருங்க. உங்களை எனக்கு பிடிக்காது, போங்க. பிடிக்காதா? என் கண்ணை பார்த்து சொல்ல என்ன பிடிக்காதுன்னு. பாருங்க, வெளியே போங்க, போங்க. உங்களை தான் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். காலை கூட சொன்னேன் உங்ககிட்ட, உங்களுக்கு எனக்கு நடுவுல எதுவும் இல்லைன்னு. இப்போ எதுக்கு இங்கெல்லாம் வர்றீங்க? இங்க பாருங்க, என் பெட்ரூம்ல வந்திருக்கீங்க. நான் எல்லாத்தையும் கத்தி கூப்பிட்டுனா உங்களுக்கு தான் அசிங்கம். மரியாதை வெளியே போங்க. அப்படியா? யாரை வேணாலும் கத்தி கூப்பிடு. ஆக்சுவலா உன் கழுத்துல 3 முடிச்சு போட்டு பர்மிஷனோட தான் உன்னத்தோட வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம 2 பேத்துக்கும் ஃபர்ஸ்ட் நைட். இது ஃபர்ஸ்ட் நைட்டா? யோ, போய் வெளிய. ஆளு பாரு. என்ன நீ துரத்தி விடுறதுலே குறியா இருக்க? மாமா இன்னைக்கு ஒரு மூட்ல வந்திருக்கேன், இப்படி சும்மா துரத்தி விட்டா எப்படி? ஸ்டார்ட் பண்ணலாம். வேணாம், வெளியே போங்க. அவ்வளோதான், போங்க. அது எப்படி பொண்டாட்டி? என் பொண்டாட்டி இங்க இருக்கும்போது அங்க தானே தேடி வருவேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம்.
இருங்க நாளைக்கு வந்து உங்களை வச்சுக்கிறேன் பொறுக்கி பயல போடா பர்மிஷன் இல்லாம என்னை தொடர